Hey guys, ஒரு சின்ன அப்டேட். ஓகே, நான் வந்து இன்னொரு செப்பரேட் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் டு டிஸ்கஸ் அபவுட் த ஜாப் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் அரவுண்ட் ஜாப், ரைட்டா? இந்த சேனல் நாம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது மொத்தமாகவே வந்து உங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட், டெக்னிக்கல் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும்தான். பட் அந்த சேனல் நம்ம புதுசாக ஆரம்பிச்சது வந்து ஒரு ஜாப்னா என்ன, எப்படி நீங்க வந்து ஒரு ஜாப் வந்து அப்ரோச் பண்றது, நீங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க, ஒரு டிரான்சிஷன் நடத்தணும்னா எப்படி பண்ணணும், எங்க என்ன ஏது, இதெல்லாம் பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக அந்த சேனலை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். த மெயின் ரீசன் being that is நம்மளுடைய டார்கெட் ஆடியன்ஸ் ஐ சி இட் இஸ் கெட்டிங் ஸ்பிளிட் இன்டு டூ, அண்ட் ரெண்டு பேரையும் ஒரே சேனல்ல கேட்டர் பண்றதுன்றது இட் இஸ் நாட் கன்வீனியன்ட் வே. அதனால ஓகே, ஸோ அந்த சேனலோட லிங்க்கை வந்து நான் ஐகார்ட்லேயும் கொடுத்துருக்கேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இது இருக்கும். ப்ளீஸ் கோ செக் இட் அவுட், அண்ட் இஃப் யூ லைக் த கண்டென்ட் ப்ளீஸ் டூ like, comment, share and subscribe to the channel. Okay, so hey guys, இன்னைக்கு வந்து we are planning to complete the visualization part. சரியா? So far நம்ம வந்து we would have seen categorical plots ஃபுல்லாக பார்த்துருக்கோம். அண்ட் வேறு என்ன, ஸோ அதில் வந்து இந்த பார் சார்ட்டு இதெல்லாம், இந்த நியூமரிக்கல் சார்ட்ஸ் ஃபுல்லாக நம்ம முடிச்சிருக்கோம், ரைட்டா? ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு விஷுவலைசேஷன் எல்லாம் முடிஞ்சது. வி வில் டச் ஆன் ஃபியூ மோர் பிளாட்ஸ். அதாவது பேர் பிளாட்னு ஒரு இது இருக்குது. ஓகே, இந்த பேர் பிளாட் அப்படிங்கிறது இட் கிவ்ஸ் யூ த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த நியூமரிக்கல் டேட்டா செட்ஸ் இன் யுவர் டேட்டா செட். ஓகே, ஸோ பேசிக்காக இந்த பிளாட்டை பார்த்துருப்பீங்க. இட்ஸ் ஜஸ்ட் அ காம்பினேஷன் ஆஃப் ஹிஸ்டோகிராம் அண்ட் யுவர் ஸ்கேட்டர் பிளாட். ஓகே, ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது, அதில் நமக்கு என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம ஃபஸ்ட் இப்போ பார்க்க போகிறோம், ரைட்டா? ஸோ பேர் பிளாட் அண்ட் ஹீட் மேப் முடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சது அப்படின்னு தான் அர்த்தம், மேப் இது விஷுவலைசேஷனை பொறுத்த வரைக்கும், ரைட்டா? ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐரிஸ் டேட்டா செட் லோட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் ஷேரிங். ஓகே, இதா Yes. Yes, sir. Okay, so இதுக்கு வந்து we'll load the iris data set. Okay, SNS dot load data set. Okay, இது வந்து ஆல்ரெடி ப்ரீலோடடாக வரக்கூடிய டேட்டா செட். ஓகே, iris dot ஹெட்டிங் கொடுத்தீங்கன்னா, ஸோ தான் இது பேசிக்காக ஒன்றும் இல்லை. ஐரிஸ் அப்படிங்கக்கூடிய ஃப்ளவரோடைய பெட்டல் லென்த்து, செப்பல் லென்த்து இதெல்லாம் வச்சு சும்மா அது வந்து எந்த ஸ்பீசிஸில் உள்ளது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக உள்ள ஒரு டேட்டா செட். ஜஸ்ட் யூ கேன் ப்ளே அரவுண்ட் வித் இட். சரியா? இதில் வந்து வி ஆர் ஜஸ்ட் கோயிங் டு லேர்ன் த பேர் பிளாட் கான்செப்ட். ஓகே, பேர் பிளாட் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். அந்த இதுதான் பேர் பிளாட். SNS dot pair plot data equal to okay, so this will generate should be IR SNS dot pair plot ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய டேட்டா செட்டில் இருக்கக்கூடிய நியூமரிக்கல் வேல்யூஸை மட்டும் எடுத்து அதோட கோரிலேஷன்ஸ் கொடுக்கும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நியூமரிக்கல் தான். இதில் வந்து இது எல்லாமே வந்து டயகனல்னு சொல்லுவோம். இந்த டயகனல் எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, யுவர் ஹிஸ்டோகிராம்ஸ் வில் பி இன் டயகனல். ஃபிகர் சைஸை கொஞ்சம் கம்மி பண்ணலாமா? டிஎல்டி டாட் ஃபிக்ஸ் சைஸ் ஃபிகர் தானே, ஃபிகரை வந்து ஹைட்டையும் விட்டையும் ஒரு 4 கொண்டு வரலாமா? என்ன மிஸ்டேக் ஆச்சு, முன்னாடி எங்கே கண்ட்ரோல் பண்ணோம்? figure fixes.
fixed size 4,4. கொஞ்சம் சின்னதாக இருந்தால் நம்ம ஸ்க்ரீன்குள்ளே நிற்கும் அது. ஓகே 4,4ல் 3,3 should be working. See, இது என்ன பேசிக்காக அப்படின்னா you can see all your என்ன சொல்கிறது அந்த ஃபீச்சர்ஸோட இன்டர்செக்ஷனை நீங்கள் வந்து இந்த டயக்னலில் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து இது ஒய் ஆக்சிஸில் செப்பல் லெங்க்தா, எக்ஸ் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா இது டூ செப்பல் லெங்க். ஸோ வேர் எவர் த சேம் ஃபீச்சர்ஸ் ஆர் கெட்டிங் கோரிலேட்டட், அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் போட்டு கொடுக்கும், ரைட்டா? ஸோ தி என்டையர் டயக்னல் வில் பி த இன்டர்செக்ஷன் பிட்வீன் தீஸ் டூ. ஓகே, அண்ட் மற்ற இதெல்லாம் பாருங்க, இப்போ செப்பல் லெங்க் அண்ட் செப்பல் விட்த், இந்த ரெண்டோட கோரிலேஷன் எந்த மாதிரி ஸ்கேட்டர் ஆயிருக்குன்னு காட்டுறது தான் அந்த பேர் பிளாட்டோட வேலை, ரைட்டா? Basically, it gives you the relationship between the numerical values in your data set. Okay, இந்த pair plot வந்து நீங்க வந்து நிறைய தடவை you have used it in your என்ன சொல்றது, உங்களோட ரிப்போர்ட்ஸ் நீங்க ஜெனரேட் பண்ணும்போது நிறைய தடவை இதோட யூஸ் பண்ணியிருப்போம். ஓகே, இல்லை எனக்கு வந்து இது வந்து இந்த மாதிரி வேண்டாம், ஹிஸ்டோகிராம் வேண்டாம், எனக்கு வந்து கேடியா வேணும் அப்படின்னா டயக்னல் கைண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு கேடிஇ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன மிஸ்டேக்கு, ஒவ்வொரு லைனுக்கும் மிஸ்டேக் ஆகுது. சாரி, ஒரு வாரம் பிரேக் விட்டுருச்சுல, அதனால் வந்து எவ்ரி திங் இஸ் லைக் இல்லை அதான் சொல்லுவாங்கல்ல, யூ ஷுட் பி ஹேவிங் தட் கண்டினியூட்டி, ரைட்டா? இல்லைன்னா இந்த மாதிரி தான் ஆகும், ஒரு லைன் அடித்தாலே அதில் 10 எரர் வரும். ஸோ திஸ் ஹேப்பன்ஸ் டு எவ்ரி ஒன், நாட் ஜஸ்ட் ஃப்ரெஷர்ஸ். இது வந்து ஃப்ரெஷர்ஸ் நினைப்பாங்க, நான் அடித்தா ஒரு லைன் அடித்தாலே 10 எரர் காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு, நான் அடித்தாலும் 10 எரர் காட்டும். த ஒன்லி திங் இஸ் ஐ நோ ஹவு டு சார்ட் இட், ரைட்டா? இது எப்படி சார்ட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா தான் நீங்கள் வந்து ரொம்ப பயப்படணும். ஸோ இதில் பாருங்கள், இந்த ஃபிகர் இந்த லைன்லேயே நம்ம 2 தடவை எரர் பண்ணோம், இந்த லைனில் we have done twice. ஓகே, அடித்த லைன் ஆஃப் கோட் 2 தான், I have done 4 errors so far. ஸோ இந்த மாதிரி உங்களால் யூ கேன் ப்ளே அரவுண்ட், சரியா? ஸோ என்ன சொல்கிறது, உங்களுடைய சாரி இட் ஷுட் நாட் பி டயகனல் கைண்ட். ஸோ இந்த ரெகுலேஷன் அப்படின்னா என்ன? வாட் இஸ் ரெகுலேஷன்? லீனியர் ரெக்ரெஷன் தெரியும், பட் ரெக்ரெஷன் பேசிக்கா சரி, லீனியர் ரெக்ரெஷன் என்ன? லீனியரா இருக்க பாயிண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப்பா சார்? ரிலேஷன்ஷிப். ஓகே, வாட் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்? ரெண்டு வேரியபிள் நம்ம எடுத்தோம்ல, அதோட இதுவும் எப்படி இங்க இருக்குல்ல, ஸ்ப்ரெட் அவுட் எப்படியா இருக்கு, டிபெண்டண்டா இருக்கா, சேர்ந்து வருதா, அந்த மாதிரி தான் ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கும். அது வந்து கோரிலேஷன். ஒன்னோட ஒன்று எவ்வளோ கோரிலேட் ஆகிருக்கு, சேர்ந்து வருதா, ஆப்போசிட்டில் போகுதா என்ன. ஸோ ரெகுலேஷன் அப்படிங்கிற ஒன்றில் உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் டேட்டா இருக்கும், அந்த டேட்டாக்கு நீங்கள் அந்த டேட்டா வச்சு நீங்கள் ஏதோ ஒரு வேல்யூ ப்ரெடிக்ட் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. ஸோ தட் ஒர்க்ஸ் பேஸ்ட் ஆன் பெஸ்ட் ஃபிட் லைன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஸ்லோப் ஆஃப் ஒரு லைன் கொடுத்துட்டு அங்கே போய் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வந்து உங்கள் சேலரி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை ப்ரெடிக்ட் பண்ணோம் அப்படின்னா, ஓகே, தட்ஸ் வாட் த ரெகுலேஷன் கான்செப்ட் கம்ஸ் இன். ஸோ இப்போ உங்கள் ஸ்கேட்டர் பிளாட்டில் வந்து உங்களுக்கு ரெகுலேஷன் லைனும் வேணும் அப்படின்னா, யூ கேன் கோ ஃபார் திஸ் ரெகுலேஷன் லைன் ஆஸ் வெல். ஓகே, அண்ட் இல்லை எனக்கு வந்து கேடிஇ வேணும் அப்படின்னா, நம்ம கேடிஇ போனதிலே பார்த்தோம் இல்லையா, நீங்கள் வந்து யூ கேன் ஹாவ் கேடிஇ ஆஸ் வெல். ஓகே, உங்களுடைய இது வந்து ஸ்கேட்டர் பிளாட்டுக்கு பதிலாக கேடிஇ பிளாட்டாக நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஓகே, அண்ட் ஸோ இது எல்லாமே பேசிக்காக என்ன அப்படின்னா, ஒரு ஃபீச்சர் இன்னொரு ஃபீச்சர் கூட எப்படி ரிலேட் ஆகுது அப்படிங்கிறத கொடுக்குறது தான். ஓகே, ஸோ சேம் ஃபீச்சராக இருந்தால் இட் வில் கிவ் யூ டிஸ்ட்ரிபியூஷன், வேறு மற்ற ஃபீச்சர்ஸ் இருந்தால் இட் வில் கிவ் யூ த என்ன சொல்கிறது, கார்லேஷன் ஆர் ரெக்ரெஷன். உங்களுக்கு என்ன வேணுமோ யூ கேன் கோ ஃபார் இட். ஓகே, இது வந்து யூ கேன் ஆல்சோ செட் ஹியூ.
ஓகே ஹியூ இதில் ஹியூ எது இதான கேட்டகரிக்கல் வேல்யூ. ஸோ ஹியூ இட் கேன் ஆல்வேஸ் பி அ கேட்டகரிக்கல் வேல்யூ அலோன், வேறு எதுவும் உங்களால் ஹியூவில் வைக்க முடியாது, ரைட்? ஓகே, ஸோ பேசிக்காக பேர் பிளாட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான், ரைட்டா? என்ன சொல்கிறது, பேர் பிளாட் அப்படிங்கிறது இந்த மாதிரி while you are using it you will get to know more about this rather than me explaining, okay? But you just have to understand that there are this is the one single plot which gives the relationship between all the numerical values in your data set with other numerical values. ஒவ்வொரு நியூமரிக்கல் வேல்யூ எடுக்கும், நியூமரிக்கல் வேல்யூ மட்டும் தான் எடுத்து செப்பல் லெங்க்த்து, செப்பல் விட்த்து, பெட்டல் லெங்க்த்து, பெட்டல் விட்த்து, அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸில் அதே அந்த நியூமரிக்கல் இது மட்டும்தான் உங்களுக்கு வந்து அதை எடுத்துருக்கும், ரைட்டா? இதுதான் வந்து உங்களுக்கு பேர் பிளாட், ஓகே? இதுலேயே நம்ம மோஸ்ட்லி எல்லாமே பார்த்துட்டோம், இல்லை ரெக்ரெஷன் லைன் எப்படி போடுறதுன்னு பார்த்துட்டோம், ரைட்? ஸோ ரெக்ரெஷன் இஸ் நத்திங், உங்களுடைய டேட்டா இப்போ உங்களுக்கு ஒரு 100 டேட்டாஸ் இருக்கு அப்படின்னா அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு பிளேனில் யூ வில் ஜஸ்ட் மார்க் இட் அண்ட் யூ வில் ட்ரா பெஸ்ட் ஃபிட் லைன். ஓகே, நம்ம சின்ன வயசில் வந்து பார்த்துப்போம் 2 பாயிண்ட்ஸ் கடையில் வந்து ஒரு லைன் போடுறதுக்கு யூட டன் தட், ரைட்? 2 பாயிண்ட் அப்படிங்கும்போது பாயிண்ட் ஏ பாயிண்ட் பி ஈஸியாக லைன் போட்டுருவீங்க. How will you draw a line that is best fit for around 1000 points in the same plane? That's regression. So you will adjust the slope and constant of that line to such a way that the difference between the line and that point is minimum. அது நம்ம வந்து மிஷின் லேர்னிங் பார்க்கும்போது பார்க்கலாம், ஓகே? ஸோ பேசிக்காக தான் நீங்கள் போடுற அந்த லைனே தான், அந்த லைனை வந்து யூ ஆர் லைக் என்ன சொல்கிறது, adjusting so that the error coefficient is minimum, okay? அந்த இதை பேஸ் உங்களோட மெயின் பேஸ் அந்த y = mx + c அந்த ஃபார்முலாவே தான் இங்கே வந்து வேரியபிள்ஸ் அது இருக்கிறதுனால β0 + β1x அப்படின்னு சொல்லி நம்ம மாற்றுவோம், ரைட்டா? ஸோ அவ்வளோதான் ரெக்ரெஷன், ஓகே? இப்போ வந்து நம்ம ஹீட் மேப் பற்றி பார்க்கலாம், ரைட்டா? ஸோ ஹீட் மேப் ஐ ஹேவ் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் யூ, ரைட்? Why do we use heat map? The correlation. ஒரு எந்த இடத்துல வந்து அந்த ஃபீச்சர் எப்படி பிஹேவ் பண்ணுது, ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கேட்டகரிக்கல் டேட்டா ஆர் ஒரு ரெக்ரெஷன் ஏதோ ஒன்று வந்து யூ ஆர் ட்ரைங் டு plot it based on the color variance, ரைட்டா? அதுதான் வந்து உங்களுக்கு ஹீட் மேப் அப்படிங்க, ரைட்டா? Heat map actually gives you the visualization of a spread. ஓகே, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்போது சேல்ஸ் இருக்குன்னு வைங்களேன், ஒரு கண்ட்ரியோட சேல்ஸை பார்க்கணும் அப்படின்னா யூ கேன் ட்ரா அ ஹீட் மேப் சீயிங் இங்கெல்லாம் எங்கே வந்து சேல்ஸ் அதிகமாகும் அங்கெல்லாம் லைட் கலர்ஸ் அண்ட் எங்கெல்லாம் சேல்ஸ் கம்மியாக இருக்கும் அங்கெல்லாம் டார்க் கலர்ஸ், அந்த மாதிரி யூ கேன் give it, and that is not just for sales. A lot of numerical data can be represented using heat map easily in a grid structure, சரியா? ஸோ இதுக்கு நாம் வந்து ஒரு இந்த டேட்டா செட் எடுத்துக்கலாம், ஓகே? எங்கே இருக்குது pd.readx, இது அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் கைண்ட் ஆஃப் யுவர் சூப்பர் மார்க்கெட் எக்ஸல் தான், சரியா? the only thing is it has limited features and என்ன சொல்கிறது, நம்மளுடைய ஹீட் மேப் போடுறதுக்கு வசதியாக உள்ள ஒரு டேட்டா செட் அது, ஓகே? இட்ஸ் a bigger feature. ஸோ 87,000 rows உங்களுக்கு வந்து இதில் இருக்குது, ரைட்டா? ஸோ let's just take the head for our use.
ஓகே ஸோ இப்போ இதில் இருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are just going to எப்படி சொல்கிறது we are just going to create a pivot table ரைட்டா இந்த pivot table வந்து நாம Heatmapல ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம் ஸோ pivot table is nothing but நீங்கள் வந்து ஒரு என்ன how to give you the pivot table என்ன யூஸ் பண்ணியிருக்கீங்களா pivoting changing I mean small size எடுத்துப்போம் சார் டேபிள்ஸ் மேபி சேஞ்ச் பண்ணுவோம் columns and rows வந்து கஸ்டமைஸ் பண்ணுவோம் பெட்டர் எக்ஸாக்ட்லி ஸோ நாங்கள் பேசிக் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மொத்தமாக டேட்டா செட் எடுத்து வில் கிவ் யூ த ஃபில்டரிங் ஆப்ஷன்ஸ் உனக்கு தேவையான மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம வந்து மல்டிபிள் ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணி அது பெரிய டேபிளில் இருந்து சின்ன டேபிளை அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ்ட் ரெப்ரசன்டேஷன் கொண்டு வரது தான் அது ரைட்டா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to create a pivot table from this data set ஸோ இதில் வந்து இந்த அவுட்லெட் இயரை வந்து நம்ம வந்து ஒரு ஆக்சஸில் வச்சுக்கலாம் ஓகே சேல்ஸ் வந்து ஒரு ஆக்சஸில் வச்சுக்கலாம் அண்ட் அவுட்லெட் சைஸை ஒரு ஆக்சஸில் வச்சுக்கலாம் அதாவது அவுட்லெட் இயர் ஒன்று அவுட்லெட் சைஸ் ஒன்று டேட்டா காலம்ஸை வந்து சேல்ஸ் அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பிவோட் பண்ணிக்கலாம் ஓகே pivot table equal to இதுதான் நம்மளுடைய டேட்டா செட்டு டாட் pivot table ஓகே ஸோ pivot table ஃபஸ்ட்டு வந்து இண்டெக்ஸ் கொடுக்கணும் இண்டெக்ஸ்னால் நம்மளுடைய ரோவுடைய இது ஸோ இண்டெக்ஸில் வந்து நாம் எதாவது பிளான் பண்ணோம் அவுட்லெட் இயர் ரைட் அவுட்லெட் இயர் ஓகே அடுத்தது வந்து நம்ம கொடுக்க வேண்டியது வந்து காலம்ஸ் ஓகே ஸோ காலம்ஸில் வந்து லெட் அஸ் ஜஸ்ட் கிவ் த சைஸ் ஆஃப் த அவுட்லெட் ஓகே and அதுக்கு அடுத்து வந்து let us give the values let's give the sales okay டேபிள் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரே காலம் தான் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த அவுட்லெட் இயர் அப்படிங்கிற மட்டும் தான் இருக்கும் அண்ட் இதை வந்து இதில் இருக்கக்கூடிய கேட்டகரிஸ் அவுட்லெட் சைஸில் வந்து கேட்டகரிக்கல் வேல்யூவாக இருக்கும் ரைட்டாக ஒரு ஃபீச்சர் சிங்கிள் ஃபீச்சர் தான் நம்ம எடுத்துருக்கோம் ரைட் அதை வந்து இன்னொரு கேட்டகரி ஃபீச்சர் வச்சு நாம் வந்து குரூப் பண்ணிவிட்டு அதுக்கு வேல்யூஸ் அசைன் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து ஒரு pivot டேபிள் ரைட்டா ஸோ பேசிக்கலி pivot டேபிள் இஸ் நத்திங் பட் என்ன சொல்கிறது கிரியேட்டிங் அ டேபிள் விச் கேன் கிவ் பெட்டர் இன்சைட்ஸ் ஆஃப் யுவர் டேட்டா நார்மல் டேபிளாக இருந்தால் இதெல்லாம் நார்மல் இது வந்து ஒரு நார்மல் டேபிள் ரைட் ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து பெருசாக யூ ஒன்ட் என்ன சொல்கிறது யூ வாண்ட் அண்டர்ஸ்டாண்ட் மச் இது வந்து உங்கள் டேட்டாவை அப்படியே நீங்கள் யூ ஆர் ரெட் திஸ் அகெயின் இஸ் அ டேபிள் ரைட்டா ஸோ when it comes to pivot table you are doing some manipulations ஸோ இந்த இங்கே எடுத்துக்கிட்ட மாதிரி தான் ஒரே ஒரு இதை எடுத்துக்கிறீங்க ஓகே உங்களுடைய அவுட்லெட் இது மட்டும் எடுத்துக்கிறீங்க why the outlet size is your column name column nameல வந்து அவுட்லெட் சைஸ் இருக்கா ஓகே சரியா ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு தேவையான ஒரு ரெப்ரசன்டேஷன் எடுத்துக்கிறது தான் வந்து இந்த pivot table ஐ திங்க் திஸ் இஸ் an aggregate value okay okay now let us focus on heat map அது வந்து நம்ம EDA பண்ணும்போதெல்லாம் if needed we will go for it சரியா ஸோ heat map பொறுத்த வரைக்கும் sns.heatmap heat mapக்கு வந்து we have to give this pivot table ஓகே ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய டேட்டா செட்டில் வந்து எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து கம்மியான சேல் நடந்திருக்கோ அங்கெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த டார்க்கர் கலர் வந்து வரும் எங்கெல்லாம் அதிகமான சேல் நடந்துக்கோ அங்கெல்லாம் உங்களுக்கு வந்து லைட்டர் கலர் வரும் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள்
இது கூட கோரிலேட் பண்ணிங்கன்னா ஸோ திஸ் வந்து 2005 மிட். ஐ திங்க் திஸ் இஸ் த லோவஸ்ட். யா ரைட்டா, இதுதான் ஐ திங்க் இருக்கிறதுலே லோவஸ்ட். ஓகே, ஹையஸ்ட் இந்த கலரா 2567. ஐ திங்க் திஸ் இஸ் த ஹையஸ்ட் ரைட் உங்களுடைய என்டையர் டேட்டா செட்டில். அதுலயே அனோட்டேட் பண்ணிவிட்டா அந்த இது தெரியும். ஓகே, அனோட்டேட் பண்ணலாமா? Heatmap annotate equal to true. See, okay, so yeah, expressions are வருது. பட் பேசிக் ஏன் அப்படின்னா இது வந்து நம்பர் ஆஃப் டெசிமல்ஸ் வந்து நம்ம அதிகமாக நம்ம இது பண்ணல, ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ஸோ பேசிக்கலி யூ சி இந்த ரெண்டையும் கோரிலேட் பண்ணிங்கனாலே தெரியும் உங்களுக்கு இதான் வந்து மினிமம் வேல்யூ, இதான் வந்து மேக்ஸிமம் வேல்யூ. இந்த மாதிரி உங்களால் வந்து ஒரு ஹீட் மேப்பை பார்த்த உடனே உங்களால் சொல்ல முடியும் ஓகே எந்த வருஷத்தில் ஸ்டோரோட சைஸ் அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா, அதை பேஸ் பண்ணி உங்களோட சேல்ஸ் எந்த மாதிரி மாறுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூ கேன் சி சின்ன ஸ்டோரில் கூட அதிகமான மேக்ஸிமம் சேல்ஸ் நடந்து வருது. ஓகே, ஸோ இந்த இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் திஸ் ஸ்டோர் இஸ் பெர்ஃபார்மிங் பெட்டர் தேன் த பிகர் ஒன். Right, so on the way you guys can correlate, right? There might be no difference unless until 2005 I see bigger stores are performing equal to the smaller stores. Right, sometimes smaller stores are performing better, sometimes they are not. So இந்த மாதிரி நீங்கள் பார்த்த உடனே உங்களால் வந்து ஒரு கலர் பேஸ்டாக உங்களுடைய டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இட் வில் ஹெல்ப் யூ, ரைட்டா? அண்ட் இதோட கலர் பேட்டர்ன்ஸ் அகெயின் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி தான் யூ கேன் ப்ளே அரவுண்ட் வித் இட், ரைட்டா? இதுக்கு நீங்கள் பார்டர் போட்டுக்கிறது அண்ட் யூ கேன் ஆல்சோ டேக் த கோரிலேஷன்ஸ். ஓகே, என்ன சொல்கிறது, நம்ம இது பேர் பிளாட்டில் பார்த்தோம்ல சேம் ஃபேக்டர்ஸ். ஓகே, ஹையாக இருந்தால் இந்த ஹை சைஸ் அண்ட் மீடியம் சைஸ்க்குள்ள கோரிலேஷன் என்ன, ஸ்டோரோட சைஸ் ஒரு ஸ்டோரோட சைஸ் இன்னொரு ஸ்டோரோட சைஸ் கூட கோரிலேட் பண்ணி எடுத்ததுக்கு. ஓகே, ஐ திங்க் நாம் எங்கேயோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். இட் ஷுட் டேக் ஆக்சுவலி த ஓகே நாம் வந்து we did it for this PT. We should have done it for the மெயின் டேட்டா செட்டுக்கு நம்ம பண்ணியிருக்கோம். அதான் நம்ம செக் பண்ணேன். could not convert string value into float. Okay. நியூமரிக்கலுக்கு மட்டும் தான் ஒரு சொல்றாங்க. I think so, but எங்க நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்? இல்ல இது நியூமரிக்கலா இருந்தா மட்டும் தான் கார்லேட் பண்ணல, நம்ம என்கோட் பண்ணி மாத்திட்டு தான். ஸோ கோரிலேஷன் இப்போதைக்கு பார்க்கணும், ரைட்டா? ஸோ இதுதான் ஹீட் மேப்பு. நாம் இன்னும் ஒன்று மட்டும் பார்த்துக்க வேண்டியது கிளஸ்டர் மேப், ரைட்டா? கிளஸ்டர் மேப்பு ஹீட் மேப்பு ஆல்மோஸ்ட் சேம் தான். The only thing is instead of creating this heat map, we'll do the cluster map. மற்றபடி ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ப்ளே த சேம் என்ன சொல்கிறது சேம் வேல்யூ. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் sns.cluster_map, let it come. So நான் டைப் படித்த மிஸ்டேக் ஆகிக்கிட்டே இருக்குது. இட்ஸ் பெட்டர் let it come, ரைட்டா? ஸோ இதோடைய கிளஸ்டர் மேப்பில் தான் நீங்கள் வந்து பிவோட்டுக்கு தானே போடுவோம். Okay, your data has been converted into clusters rather than just heat map, ரைட்டா? இந்த இதெல்லாமே வந்து just how you want to interpret or how you want to predict your data அப்படிங்கிறது தான். ஓகே, பேசிக்காக இந்த எல்லா கிராஃபுக்கும் ஒரே ஒரு அப்ஜெக்டிவ் தான். வாட் இஸ் தட்? ஆல் தீஸ் கிராஃப்ஸ் ஆர் சேம் அப்ஜெக்டிவ். வாட் இஸ் தட்?
Understanding Data data. representing the data. ரைட்டா, உங்களுடைய டேட்டாவை நீங்கள் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் இதோடைய ஒரே இது. அண்ட் எந்த கிராஃப் எங்கே யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது தட் என்டையர்லி லைஸ் ஆன் த அனலிஸ்ட் ஹூ இஸ் டூயிங் இட். ரைட், ஒருத்தர் ஒரு இடத்துல வந்து பார் சார்ட் போடுவாங்க, ஒருத்தர் ஒரு இடத்துல வந்து பை சார்ட் போடுவாங்க, டிபெண்ட்ஸ். ஓகே, பர்சன்டேஜ் இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் போடுறோம், someone can represent the same thing in bar chart, someone can do that in pie chart இல்லை donut chart. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து எந்த சார்ட் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இட் பியூர்லி டிபெண்ட்ஸ் ஆன் த அனலிஸ்ட் ஹூ இஸ் ஒர்க்கிங் ஆன் இட். ரைட்டா, ஸோ அதனால தான் நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நோ ஆல் தீஸ் சார்ட்ஸ், டோன்ட் மெமரைஸ் எனிதிங். இந்த சார்ட்ஸ் எல்லாம் வந்து there's no point in memorizing, there's no hard and fast rule saying okay இந்த இதுக்கு வந்து இந்த மாதிரி கிராஃப் போடணும், இந்த மாதிரி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி there's no hard and fast rule. ஓகே, இட் ஜஸ்ட் எப்படி சொல்கிறது, அந்த இடத்துல உங்களோட யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி. பிகாஸ் நாம் சொல்லிடலாம் கேட்டகரிக்கல் டேட்டாவாக இருந்தாலே யூ ஹேவ் டு கோ ஃபார் லைன் சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை பார் சார்ட்னு சொல்லிட்டு. பட் தட் மைட் நாட் பி த கேஸ் ஆக்சுவலி ஆல் த டைம்ஸ். உங்களுடைய யூஸ் கேஸுக்கு அது சேஞ்ச் ஆகும். ஓகே, அதனால தான் although there is a broader description. ஸோ இந்த இடத்துல வந்து வேறு எங்கே போச்சு, ஓகே, ஜஸ்ட் அ டிஸ்க்ளைமர், ஐ ஆல்சோ ஃபாலோ திஸ் கை. இது யாருன்னு தெரியுமா? தெரியல சார். ஃப்ரீ கோட் கேம்ப் யூடியூப் சேனல் தெரியுமா? ஃப்ரீ கோட் கேம்ப் கேள்விப்பட்டிருக்கேன். கேள்விப்பட்டிருக்கல, யூ ஆர் டெக்னிக்கல் பர்சன் அப்படின்னா யூ ஷுட் அவங்க வந்து see this is the YouTube channel. They are like really good in doing things. காட்டுன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரீ கோட் கேம்ப். I refer to this channel a lot. They have like 10 million subscribers, but it's not just that subscribers, they teach everything. Okay. Like நம்ம வந்து டேட்டா சயின்ஸ் மட்டும் ஃபோக்கஸ்டாக எடுத்துருக்கோம் இல்லையா, they teach everything. Okay, you see they have Flutter, they have RAG, இதெல்லாம் மிஷின் லேர்னிங்கில் உள்ளது. They have entire course for machine learning, APIs, front-end development, C programming, C++. They teach everything in their channel, and they have individual mentors. Okay, these guys are like really good. Someday, if I'm also good, I might talk to these guys and do a session to these people. Okay, so there are a lot of Indian people who have done sessions. I think there's this guy. He talks about API. This massive and comprehensive Categorical API. In fact, as I'm sure you saw the video link. You see this guy, I think his name, Indian now, the Sanjeev Tyagarajan. Okay. Okay. இந்த மாதிரி நிறைய கொலாபரேட்டர்ஸ் வந்து இவங்க கூட கொலாபரேட் பண்ணி they do videos. Sanjeev What's going on, guys? So in this video, I'm going see Pythons. இந்த மாதிரி நிறைய வேர்ல்டில் I think these people vet others to a maximum extent. Okay. Someday, if everything goes right, someday probably I'll just get connected with these people and do a do a Yeah, session. sir. We can do it. Data visualization theory. Okay. So we have this graph what I wanted to take. Krishna, அந்த கேட்டகரிக்கல் அந்த கிராஃப்ஸ் இந்த இதுதானே? யா, ஓகே.
So this is the this is just a guideline. Okay, categorical section ஆகியிருந்தா என்னென்னலாம் diagrams நீங்கள் போடலாம். Okay, இப்போ categorical data இருந்தால் you can go for bar chart, pie chart, donut chart, Pareto chart. இது time series charts ஆகியிருந்தா so இதுவே time series charts ஆகியிருந்தா you can go for a line chart or area chart. Okay, candlesticks. So time series data உங்களுக்கு time series data அது என்ன சார் உங்களுக்கு தெரிஞ்ச time series data you have to understand what that data is as well, right? எஸ் சார் time series data உங்களுக்கு தெரிஞ்ச time series data சொல்லுங்க. நாங்கள் இப்போ ரீசெண்டாக பார்த்தா ப்ரொக்யூமெண்ட் ப்ராசஸில் டைம் ஃப்ரம் ப்ரொக்யூர்ட் ஐ மீன் ஆத்தரைஸ் டு ப்ரொக்யூர்ட் ப்ரொக்யூமெண்ட் ரேட் அதை ப்ளாட் பண்ணும்போது எவ்ரி சக்ஸஸிவ் 4 hours there is a drop in number of procurements. Good. உங்களுடைய ஸ்டாக் மார்க்கெட்ஸ் ஸ்டாக் மார்க்கெட் பை அண்ட் செல் that is the time series data, right? ஒவ்வொரு ஹவருக்கும் ஒவ்வொரு மினிட்டுக்கும் எவ்வளோ பை ஆகுது, எவ்வளோ செல் ஆகுது, எவ்வளோ 5 minutes. They have this candlesticks. உங்களோட distributions பார்க்கணும்னா you can go for histograms. See, இதெல்லாம் வந்து like everything is just guidelines. Okay, it might not be applicable all the times. Okay, relationship வேணா scatter plot போங்க, pair plot போங்க, we just saw, right? Just because there is a guideline doesn't mean that it's going to be applicable all the time. So அதனால தான் வந்து ஒரு data analyst or data scientist ஓட discretionல இதை கொடுக்குறாரு. Okay, if you feel like one of this or feature can be represented better using a different plot, go for it, give it a try. But when you are doing it, you should be able to justify. See, this relationship heatmap relationship la da varum. Store oda size, sales, year wise. Can't you do that in this scatter plot? Yes, you can. Right? இந்த மாதிரி you should be என்ன சொல்றது, the data analyst who is doing it, they should have the description, or how to say, they should have the autonomous thought to say, okay, this graph is what I'm going to do, and this is going to help the users to understand the data better அப்படின்ட்டு சொல்லணும். ஓகே, இதில் இன்னும் நிறைய சார்ட்ஸ் இருக்குது. நாம் இப்போ வந்து பேசிக் மெயின் சார்ட்ஸ் மட்டும் பார்த்துருக்கோம். அதாவது திஸ் ட்ரீ சார்ட், வாட்டர் ஃபால் சார்ட். ஓகே, யூ கேன் ஆல்சோ கோ ஃபார் ஜியோ ஸ்பேஷியல். நம்மளுடைய என்ன சொல்கிறது, இந்த கோவிட் டைம்லலாம் யூ வுட் ஹவ் சீன் வேர்ல்டு மேப்பில் வந்து வேர்ல்டு மேப்பில் தே வுட் ஹவ் ஷோன், ஓகே, இந்த இடத்துல இவ்வளோ ஸ்ப்ரெட் இருக்குது, இவ்வளோ ஸ்ப்ரெட் இருக்குது அப்படின்றது. Some people did it with Heatmaps, some people did it with bubbles. Okay, இந்த மாதிரி everything was there. Okay, it's what kind of data and how you want to represent. So இந்த எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், ரைட்? இது வந்து நான் கிரியேட் பண்ண அந்த ஸ்டாக்கோட எக்ஸாம்பிள். I showed you. Okay, because that gives me, இது என்னோட யூஸ் கேஸுக்கு, when the price is dropping, although the interest is rising, my representation is that there's a danger associated to it. The others might look at it the other way around. The price is dropping and the interest rate is rising, so they would have said, okay, அதிகமான price இருக்கும்போது they would have marked it as red. Okay, play around with the features, simple. Okay, be experimental. அப்படின்னா மட்டும்தான் உங்களால் eventually you will be able to என்ன சொல்கிறது, at a point you will be able to say, okay, this is how it works அப்படின்றத உங்களால் சொல்ல முடியும். ரைட்டா? So I think this is all we have with visualization. ஸோ எல்லா டேட்டா செட்டையும் நாம் வந்து வேணும், அதையும் நம்ம அப்லோட் பண்ணி வச்சிடலாமா? Okay, data science,
எப்படி ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணுறது? புதுசா சார் புதுசாக இதுக்குள்ளே எப்படி ஒரு ஃபோல்டர் போடுறது? உள்ள அந்த செட்டிங்ஸ்ல போய் தனியா இன்னொரு ஆட் பண்ணலாம் சார். எங்க? ஆனா ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே, signed out. I don't know why. சைன் இன் பண்ணா செட்டிங்ஸ்க்குள்ள போய் இன்னொரு கிரியேட் பண்ணலாம் சார். அதுக்குள்ள போயிட்டு இன்னொரு ரெபாசிட்டரி பண்ணலாம். மெயின்ல இருந்து. Okay, send me the SMS. So you see how secure this GitHub profile is. They are doing MFA. That means you should know the value of that GitHub profile. எனக்கும் ரொம்ப நாளாக இதெல்லாம் GitHub ப்ரொஃபைலாம் நான் மெயின்டைனே பண்ணல. ரொம்ப ஒரு I think 2022 or something is when I actually woke up and said, okay, I have to இல்லை இது வந்து புதுசாக உங்களுக்கு வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணும். புது ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணும். எனக்கு வந்து இதுக்கு உள்ளேயே ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். அதுக்கு வந்து அப்லோட் ஃபைல்ஸ் இருக்குது. கிட்டு புஷ் பண்ணால் அது வந்து ஈஸியாகிடும். சரி, ஓகே, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ all the datas I am using, it should be here. எல்லாமே ஃபோல்டராக தான் க்ரியேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இல்லை, ஃபோல்டருக்குள்ளே தான் ஃபைல் அப்லோட் ஆகுது. டேட்டா செட் அப்படின்ற அந்த ஃபோல்டருக்குள்ளே தான் ஃபைல் அப்லோட் ஆகுது. தட் இஸ் ஃபைன். ஓகே, இந்த ப்ரொஃபைலில் இந்த நம்ம டேட்டா சயின்ஸ் அப்படின்றதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் கெட் all the data sets which I am using. ரைட்டா? ப்ராப்ளி நம்ம EDA போகும்போது கூட we will follow something similar. ஈஸி, ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண உள்ள வந்து ரைட்டா? Sometimes for the simple things we are just running around. Okay, so visualizations part, yep, this is it. Okay, so I think we have spent six good sessions on visualization, right? அடுத்த இதில் வந்து we are going to do the ED exploratory data analysis. Okay, ஒரு exploratory data analysis is going to be a bit longer. ரைட்டா? ஒவ்வொரு இதுக்கும் கண்டிப்பாக we will need around 2-3 days. ஒரு 3 hours ஆகுது. ஒரு டேட்டா செட் எடுத்தோன்னா அதை அனலைஸ் பண்ணி நம்ம அவுட்புட் கொண்டதுக்கு ஒரு 3 hours ஆகும். We will try to take the latest data sets. Okay, there are a lot of data sets which are like old. The housing prediction இருக்குது, டைட்டானிக் டேட்டா செட், இதெல்லாம் பழைய டேட்டா செட். அதிலே நம்மளால் வந்து எக்ஸ்பெக்டட் டேட்டா அனாலிசிஸ் பண்ண முடியும். We will try to take one of those older data sets and we will try to take new latest data set. ரைட்டா? எடுத்து நாம் வந்து we'll try to do the explorative data analysis. Okay, so before going there, what are the steps that are involved in explorative data analysis? First step என்ன? பேசிக்கலி டேட்டா லோட் பண்ணுறோம், அது ஹெட் அண்ட் டெயில் செக் பண்ணுவாங்க. எது? ஹெட் அண்ட் டெயில். What is head and tail? Size. I mean heading sir. I mean first 5 rows display பண்ணி columns check பண்ணுவோம். Why do we go for head and tail? பேசிக்கலி இப்போ நம்ம இமேஜினரி டேட்டா செட் லோட் பண்ணியிருக்கோம், எக்ஸல் நம்ம எதுவும் ஓப்பன் பண்ணல அப்படிங்கும்போது we'll have a look. என்னென்ன காலம் பிரச்சனை. ஹெட் அண்ட் டெயில் அப்படிங்கிறது அது ஜஸ்ட் என்ன சொல்லுது, இட்ஸ் கீ ஃபார்மேட். யாரோ ஒருத்தர் ஃபஸ்ட்டு டேட்டா லோட் பண்ணோன்னே ஹெட் அண்ட் டெயில் பாருன்னு சொல்லியிருப்பாங்க. தட்ஸ் வை யூ ஆர் டூயிங் இட் ரைட். பேசிக்கலி அந்த காலம்ஸ் தெரியணும். காலம்ஸ் என்ன df.columns கொடுத்தா காலம்ஸ் வந்து போகுது. வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஹெட் அண்ட் டெயில்? நியூமெரிக்கல் கேட்டகரிக்கல் பார்க்கறது. அது காலம்ஸ் பார்த்தா தானே தெரியும். டேட்டா பார்த்து நியூமெரிக்கலா தெரியறதுக்கா செக் பண்ணலாம் சார். என்ன? ஃபர்ஸ்ட் 5 ரோஸோட வேல்யூஸ் என்ன எப்படி இருக்குன்னு சும்மா தெரிஞ்சுக்கிறது. சரி, ஒரு டேட்டா செட் எடுக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் 5 ரோஸ்ல அந்த டேட்டா செட்ல எல்லாமே நல் வேல்யூவா இருக்கு, என்ன பண்ணுவீங்க? ஒரு 10 காலம் இருக்கக்கூடிய டேட்டா செட் எடுக்கிறீங்க, 6 காலமுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் 5 ரோஸ் நல் வேல்யூவா இருக்கு. And that data set has around 2000 records. As a ஹெட் போடுறீங்க, நல் வேல்யூ வந்துச்சு, என்ன பண்ணுவீங்க?
அப்போ மிச்சம் இருக்கெல்லாம் பார்க்கணும் சார், அதை வச்சு சொல்லணும்னு சொல்ல முடியாது. See, that is what someone said you have to look at the head, and so you are doing it. So probably because I have done it multiple times. போட்ட உடனே மறுபடி df.head போட்டதுனால வந்துக்கிட்டே இருக்கு. These are like subconscious things. We just do it. Someone said it. அதனால நான் பண்ணுறேன். ஏன் பண்ணுறேன் அப்படின்ற அந்த கொஸ்டின் கேட்டிருக்க மாட்டோம். Okay. Yeah. So what you said is right. First வந்து head basically gives you the data types. ரைட்டா? இப்போ வந்து சர்வைவர் அப்படின்னு போட்டு 0 and 1 இருந்தால் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, 0னா டெட் ஆர் 1னா டெட் அப்படிங்கிற அந்த இதை வந்து யூ கேன் கோ. ஓகே, மேல் ஃபீமேல் ஜெண்டர்னு இருக்கும், பார்த்தா அங்கே 1 2 3ன்னு இருக்கும். ஸோ இட்ஸ் கிவ்ஸ் யூ த அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, 1னா மேலு, அந்த மாதிரி கோரிலேஷன்ஸ் பார்த்துக்கிறதுக்காக தான் அந்த ஹெட் எடுத்து பார்க்குறது. சம்டைம்ஸ் நீ வந்து பிகர் ஹெட் வேல்யூ போகிற மாதிரி இருக்கும். ஹெட்னா டிஃபால்ட் எத்தனை வேல்யூ வரும்? 5. சரி, பிகர் வேல்யூ போகணுன்னா 10 20 ஆட் பண்ணு சார் உள்ள. இதுக்குள்ளே you have to go and say. சரியா? Sometimes you may have to look at the bigger picture. Okay? இதுதான் ஹெட் ஆர் டெய்லோட ரீசன். சரி, ஹெட் ஆர் டெய்ல் பார்த்துட்டு அடுத்து என்ன பண்ணுவோம்? அப்புறம் நல் வேல்யூ செக்கிங், அப்புறம் டேட்டா டிஸ்கிரிப்ஷன், அப்புறம் டேட்டா க்ளீன் பண்ண டேட்டாவா இல்லை என்னன்னு பார்க்கணும் சார். டேட்டா கிளீனிங்க்கு அப்புறம் டேட்டா விசுவலைசேஷன், அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் டெஸ்ட் எல்லாம் எடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் போட்டு யூல் பி க்ளோசிங் இட். ரைட்டா? நெக்ஸ்ட் செஷனில் we will try doing this. Okay? We'll collect, we'll load the data and yeah, we will do the entire exploit details. Probably Kaggle வந்து ஏதாவது ஒரு டேட்டா செட் எடுத்துக்கலாம். I'll also prepare something. ரொம்ப பழைய டேட்டா செட் கூட போக வேண்டாம். I saw one data set where they did Zomato வச்சு ஒரு Zomatoவோட டேட்டா வச்சு they did analysis. அது ஒன்று ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் லேட்டஸ்ட் ட்ரெண்ட் தான். ஹவுசிங் ப்ரைஸ் ப்ரொடிக்ஷன் இதெல்லாம் வந்து ரொம்ப பழைய இது ரைட்டா? அந்த டேட்டா வந்து அப்போது ஸ்டார்ட் பண்ணும்போது மிஷின் லேர்னிங் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாமே அதை யூஸ் பண்ணாங்க. பட் அதுக்காக இப்போ அதெல்லாம் யூஸ் இல்லையான்னு கேட்டால் அது இப்போவும் யூஸ்ஃபுல் தான். பட் அதை விட அட்வான்ஸ்டு டேட்டா செட்ஸ்லாம் நம்மகிட்ட இருக்குது. இப்போ கேகிளில் போய் பார்த்தீங்கன்னா தேர் லைக் மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா செட். இப்போ தான் கேகிள் டேட்டா செட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே, யூ கேன் ஃபைண்ட் n number of open data set which are there for machine learning. Mainly there for machine learning and deep learning தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, you see, you can have data sets for NLP as well. Okay, you can have for classification problems. Okay, இந்த மாதிரி வந்து அட்வான்ஸ்ட் டேட்டா செட்ஸ் நிறையா வந்துடுச்சு. சரிதா? We'll try picking any one of them and then we'll figure out how best we can do the EDA. Okay. Well, let's do that in the next class. And I hope we are not taking any more breaks. Thank you, sir. But the problem is that December I'm traveling for 4-5 days. It's okay, sir. Laptop will be with me, but regular connects எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாது. I have to connect with my mobile data. I'll keep you guys updated. Okay? Okay, sir. And as advice, please do practice. Class முடிஞ்சதோட தூக்கி ஓரங்கட்டி வச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா see, நான் சொல்லி கொடுக்குற வரைக்கும் everything will be fine. I'll probably sometimes I'll take you guys back, revise it, give it out, but eventually you will start losing. We all are humans. இப்போ நீங்களே என்னோட கேஸே பாருங்களேன், 1 week I took a break. நீங்கள் நான் அடித்த 4 லைனில் 12 எரர். ரைட்டா? This happens to everyone. So just attending the sessions or learning or viewing the videos won't help. You have to practice. You have to practice more than what is being taught. நம்ம ஒரு இது சொல்லிக் கொடுக்கணும், அதே மாதிரி பேரலாக இன்னொன்று எடுத்து போட்டு ஏன் இது இப்படி ஒர்க் ஆகுது, ஏன் இது இப்படி ஒர்க் ஆகலை, அதெல்லாம் you have to analyze. Okay? Okay guys. Okay, sir. See you in the next class. Bye. Okay, sir. Thank you.